இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 லோக்சபா, ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு வந்த கமல் எப்படி சமாதானம் அடைந்தார் என்பது பேசுபொருளாகி வருகிறது. இது குறித்து மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: 2 லோக்சபா சீட் பெற வேண்டும் என்ற நோக்கில் ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதியிடம் கமல் பேசி வந்தார். துவக்கத்தில் அவருக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என இருவரும் உறுதியளித்தனர். அதை நம்பி தனித்து போட்டி என்ற முடிவில் இருந்து கமல் விலகினார். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டை முடிக்கும் முன் கமலை அழைத்தார் ஸ்டாலின். உடனடியாக அறிவாலயம் சென்ற கமல் ஸ்டாலினுடன் பேசினார். தன் கட்சிக்கான முக்கியத்துவம், லோக்சபா தேர்தலில் தான் போட்டியிட வேண்டிய அவசியம் பற்றி கமல் கூறினார். அதை ஏற்ற ஸ்டாலின், திமுக கூட்டணிக்கு உள்ள நெருக்கடி, தமிழகத்தில் என்டி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தையும் எடுத்து கூறினார். தேவையானால் கோவையில் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்கள், முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் தருகிறேன் என்றார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை கமல் ஏற்கவில்லை. கடந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவனின் வெற்றி கடும் இழுபறியானது. அந்த நிலை உங்களுக்கு வரவேண்டாம் என நினைக்கிறேன் என்றார் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் யோசித்த கமல், என்னால் உங்களுக்கு தர்ம சங்கடம் வேண்டாம். இந்த தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்கள் கூட்டணியில் 40 தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்கிறேன். எங்கள் கட்சி போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ளும். உங்கள் விருப்பம் போல் ராஜ்யசபாவுக்கே செல்கிறேன் என கமல் பதிலளித்தார். அதுவரை சீரியஸாக இருந்த ஸ்டாலின் அதை எதிர்பார்த்தது போலவே கமலுக்கு நன்றி கூறுவது போல கை கூப்பினார். ஒப்பந்தம் கையெழுத்தானது என மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் கூறினர். மகாபாரத போர் முடிந்தவுடன் தனது மகனை கொன்ற பீமனை பழிவாங்க தன்னை சந்திக்க அழைத்தான் திருதராட்டிரன். இதையடைந்த கண்ணன் பீமனின் கல் சிலையை அவன் முன் வைக்க சொன்னான். திருதராட்டிரன் அணைத்து இறுக்கியதில் அச்சிலை சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது. இதைப்போல மக்கள் நீதி மய்யம் நிலை ஆகிவிட்டது என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன.